கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செல்வோம். யோயேலின் புஸ்தகம், தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 25வது வசனத்தை நாம் வாசிக்கும்படியாக கேட்கலாம். யோயேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கும்படியாக நாம் கேட்கலாம். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். இந்த வசனத்துடைய கடைசி பகுதியை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினத்தில் இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தமாகவும் நாம் அதை பார்த்தோம். என்ன பார்த்தோம்னு சொன்னா, உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார். ஐ வில் ரெஸ்டோர் பேக் டு யூ. நான் திரும்பமாக உங்களுக்கு நான் அளிக்க போகிறேன். எபிரேய மொழியில இந்த ரெஸ்டோரேஷன் அல்லது ரெஸ்டோரர் அப்படிங்கிறதுக்கு ஒரு வார்த்தை இருக்கிறது. யெகோவா ஈரேன் என்று நாம் எப்படி சொல்லுகிறோமோ, யெகோவா ராஃபா என்று நாம் எப்படி சொல்லுகிறோமோ, யெகோவா ஷாலோம் என்று நாம் எப்படி சொல்லுகிறோமோ, அதே விதத்தில் த காட் ஆஃப் ரெஸ்டோரேஷன் அப்படின்றதுக்கு யெகோவா எல் அஷீப் அப்படின்னு சொல்லப்படுகிறது. யெகோவா எல் அஷீப் அப்படின்னு சொல்லும்போது திரும்ப நமக்கு கொடுக்கிற தேவன், இழந்தவற்றை திரும்ப நமக்கு அளிக்கிற தேவன் என்று எபிரேய மொழியில இந்த ரெஸ்டோரேஷன் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தமாக அது இருக்கிறது. இந்த வசனத்தில் தேவன் திரும்ப அளிக்கிறார். திரும்ப எல்லாவற்றையும் இழந்ததை திரும்பமாக தேவன் தருகிற தேவனாக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய தேவன் He is a God of restoration. சுகமாக்குகிற தேவன் இருக்கிறார். நம்மை விசாரிக்கிறவராக அவர் இருக்கிறார். நமக்கு மெய்ப்பராக அவர் செயல்படுகிறார். அதுல ஒரு முக்கியமான ஒரு ஐடென்டிட்டி, ஒரு அடையாளம் என்னன்னு சொன்னா, he restores everything. சத்ருவானவன் எதெல்லாம் நம்மகிட்ட இருந்து களவாடி சென்றிருக்கிறானோ, எதெல்லாம் அவன் திருடி சென்றிருக்கிறானோ, அவைகளை திரும்ப அளிக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். இந்த யெகோவா அல்ஷீப் என்று சொல்லும் பொழுது ஜெகோவா ராஃபா அப்படிங்கிறதுக்கும் அது கம்பேர் பண்ணக்கூடியதாக இருக்கிறது. இழந்த சுகத்தை அவர் திரும்ப அளிக்கிற தேவனாக இருக்கிறார். இழந்த அந்த சுகத்தை, அந்த வியாதியிலிருந்து தேவன் பரிபூர்ண சுகத்தை கொடுக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. God restores all your yesterdays. நேற்றைய தினத்தில் அல்லது கடந்த காலங்களில் நீங்கள் எதெல்லாம் இழந்தீர்களோ அவைகளை தேவன் திரும்பவும் அளிக்கிற தேவனாக இருக்கிறார். உறவுகள்ல ஒருவேளை ஒரு பெரிய பிரிவினை ஏற்பட்டிருந்தா அந்த பிரிவினையை தேவன் ரெஸ்டோர் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. உறவுகளில் ஒரு பெரிய விரிசல் ஏற்படும் பொழுது தேவன் அதையும் சரி செய்கிற ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். யோசேப்புடைய வாழ்க்கையில் அதை பார்க்கிறோம். தான் சகோதரர்களை விட்டு, தான் வீட்டை விட்டு, தான் குடும்பத்தை விட்டு நீண்ட தூரம் அவர் போயிட்டார். ஒரு பிரிவினை ஏற்படுகிறது, ஒரு தள்ளி வைக்கிற ஒரு நிலைமை அவருக்கு ஏற்படுகிறது. தேவன் பிரிந்த உறவுகளை ரெஸ்டோர் பண்ணுகிற தேவனாக அவர் இருக்கிறார். பல வருடங்கள் கழித்து தேவன் அவருடைய பார்க்கல பார்க்கும் யோசேப்பு ஒருவேளை நினைத்து பார்க்கும்பொழுது தான் குடும்பத்தை விட்டு, தான் சகோதரர்களை விட்டு, தன்னுடைய இனஜன பந்துக்களை விட்டு, தன்னுடைய குடும்ப அங்கத்தினர்களை விட்டு பிரிந்து வாழ்கிற ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் தேவன் அதை அப்படியே விட்டு விடுவது கிடையாது. தேவன் அந்த உறவை திரும்பமாக ரெஸ்டோர் பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆன்லைன் மூலமாக பார்க்கிற ஒவ்வொருக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன், He is a God of restoration. இழந்த எல்லாவற்றையும் தேவன் திரும்பமாக இணைக்க, திரும்பமாக கொடுக்க விரும்புகிற தேவனாக இருக்கிறார். He restores the truth. சத்தியத்தை அவர் ரெஸ்டோர் பண்றார். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய முன்பாக இருந்த அந்த வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது ரொம்ப கொடியவனாக, சுவிசேஷத்துக்கு விரோதமாக செயல்படுகிற ஒரு மனிதனாக அவன் செயல்படுகிறான். கிறிஸ்தவர்களை பார்த்து அவர்களை துன்புறுத்தவர்களாக, சபைகளை சீர்கேடுக்குள்ளாக கொண்டு செல்கிறவனாக, கிறிஸ்தவர்களை சித்திரவதை செய்கிறவனாக அவனை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம்.
ஆனால் தேவன் அதையும் ரிஸ்டோர் பண்றாரு. அந்த பவுலை, அந்த சவுலை தமஸ்கு வீதியிலே சந்தித்து அவனோட என்கவுண்டர் பண்ணி அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுகிறார். அவனுடைய கண்களை ரெஸ்டோர் பண்றாரு, அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ரெஸ்டோர் பண்றாரு. ஒரு பெரிய ஞானி, வேதத்தை நன்றாக அறிந்திருந்தவன், ஆனாலும் சத்தியத்தை குறித்து அவனுக்கு ஒரு வெளிப்பாடும் இல்லாம இருந்தது. கர்த்தர் சத்தியத்தை என்ன செய்யறாரு? அவருடைய வாழ்க்கையில ரெஸ்டோர் பண்ணுகிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நாம் திரும்பி பார்க்கும் பொழுது எவ்வளோ காரியங்களை தேவன் நமக்கு ரெஸ்டோர் பண்ணியிருக்கிறார். எவ்வளோ காரியங்களை, இழந்தவைகளை தேவன் நமக்கு திரும்பி தந்திருக்கிறார். நாம் இழந்த அந்த சுகத்தை தேவன் திரும்பமாக நமக்கு அளித்திருக்கிறார். அது மாத்திரம் கிடையாது, தேவன் வரும் நாட்களில் நாம் பார்க்க போகிறோம். அவருடைய இரண்டாம் வருகையில இந்த முழு சிருஷ்டிப்பையே அவர் திரும்ப அளிக்க போகிறார். அல்லேலூயா. இந்த பூமியானது இன்றைக்கும் கர்ப்ப வேதனை அடைந்து கொண்டிருக்கிறது. இது எப்படி உருவாக்கப்பட்டதோ அப்படி இன்றைக்கு செயல்படலை. இன்றைக்கு இவ்வளோ ஹீட், இவ்வளோ சூடு, வெயில் காலத்தில் இத்தனை டிகிரிஸ் போகுது, எல்லாமே பாவத்தின் விளைவு. அது எப்படி உருவாக்கப்பட்டதோ அப்படி அது செயல்படாமல் பாவத்தின் விளைவாக எல்லாம் தாறுமாறாக்கப்பட்டது. இந்த பூமியானது கர்ப்ப வேதனை அடைந்து கொண்டிருக்கிறது. அவருடைய இரண்டாம் வருகையின் பொழுது கர்த்தர் புதிய வானத்தை, புதிய பூமியை உண்டாக்கி எல்லாவற்றையும் என்ன செய்ய போறாரு? மறுபடியும் ரெஸ்டோர் பண்ண போகிறார். ஆனால் அவருடைய அடையாளமே he is the God of restoring everything. திருடன் எதையெல்லாம் திருடி சென்றானோ அவன் பிடிபடும் பொழுது 7 மடங்கு திருப்பி கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப நாம் எதெல்லாம் இழந்திருக்கிறோமோ திரும்பவும் தேவன் நமக்கு அளிக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். அவர் திரும்பி கொடுக்கும் பொழுது நம்முடைய, நான் நேற்று சொன்ன மாதிரி, அது நம்முடைய ஐம்புலன்களுக்கோ நம்முடைய சின்ன அறிவுக்கோ அது எட்டாத காரியமாக இருக்கும். அது சாத்தியமில்லாத ஒரு காரியம் போல தெரியலாம். ஆனால் தேவன் கிருபையின் தேவனாக இருக்கிறதால, அவருடைய தயவு அதிகமாக நம்ம மேல காண்பிக்கப்படுகிறதுனால, அவர் ரெஸ்டோர் பண்ணுகிற ஒரு தேவனாக இருக்கிறதுனால, நம்முடைய இயற்கையான இந்த கண்களுக்கு அது அசாத்தியமாக தெரியும். ஆனால் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபுவின் புஸ்தகம் 37வது அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, கிரகிக்க முடியாத பெரிய அற்புதங்களை தேவன் செய்கிறார் என்று யோபு பக்தன் அங்கே அவன் தேவனை குறித்து துதிப்பதை நாம் பார்க்க முடிகிறது. எல்லாவற்றையும் இழந்து போயிட்டான். அவன் குடும்பம் போயிடுச்சு, அவன் பிள்ளைங்க போயிட்டாங்க, அவனுடைய ஆடு மாடுகள், ஒட்டங்கங்கள், கழுதைகள், அவனுடைய பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் எல்லாமே அவனை விட்டு போயிட்டாலும் அவன் திரும்ப இந்த ரெஸ்டோரேஷன் கொடுக்கிற தேவனை நம்பி இருந்ததுனால அவன் சொல்றான், கிரகிக்க முடியாத, வர்ணிக்க முடியாத அளவுக்கு தேவன் சகலவற்றையும் திரும்பி தருகிற தேவனாக இருக்கிறார் என்று தேவனை குறித்து அவன் பாடுவதை நாம் பார்க்க முடிகிறது. God restores beyond our comprehensions. நம் கிரகித்து கொள்ள முடியாத அளவுக்கு, நம்முடைய கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு தேவன் பெரிய காரியங்களை நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். நாம் இழந்த எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ரட்சிப்பின் வாயிலாக தேவன் நமக்கு சகலவற்றையும் கொடுத்திருக்கிறார். மனிதனுடைய சாயலை, ரூபத்தை மனிதன் பாவத்தின் விளைவாக இழந்திருந்தாலும் கல்வாரி சிலுவையின் மூலமாக எல்லாவற்றையும் மனிதனுக்கு திரும்பமாக தேவன் கொடுக்கிறார். அவன் இழந்த அதிகாரம், அவன் இழந்த வல்லமை, அவன் இழந்த ஆசீர்வாதங்கள், அவன் நின்று கொண்டிருந்த அந்த பதவி, அவனுக்கு இருந்த சகலவற்றையும் தேவன் அவனுக்கு திருப்பி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நம்ம அதை எண்ணி பார்க்கணும். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 12 15 வசனங்களை வாசிக்கும் பொழுது தேவன் எப்படி செய்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. கொலோசியர் 2:12 வாசிப்போம். 12வது வசனத்திலிருந்து வாசிப்போம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 13 வாசம். உங்கள் பாவங்கினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாதனாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள்
உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். மனிதன் பாவியாக இருந்த நிலையில அவனுடைய அடையாளத்தை, அவனை எதெல்லாம் அச்சுறுத்தி கொண்டிருந்த துரைத்தனங்கள், அதிகாரங்கள், அடிமைத்தனங்கள், பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாமே மனிதனை பார்த்து நீ ஒரு பாவியாக இருக்கிறாய், நீ நீதிமானாக முடியாது, உனக்கு ரட்சிப்புக்கு வழி கிடையாது, அவனுக்குள்ள ஒரு குற்ற உணர்வை ஏற்படுத்தி அவனை கீழா தள்ளி கொண்டே இருந்திருக்கிற நேரத்தில் சிலுவையின் மேலே ஆணிகளை அடித்து வெளியரங்க கோலமாக்கி மனிதனை மறுபடியும் அவர் மீட்டெடுக்கிறார். அதான் நம்ம மீட்புன்னு சொல்றோம், ரெஸ்டோரேஷன். இழந்த எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? மீட்டெடுத்து கொடுத்திருக்கிறார். அப்போ நாம இன்னைக்கு மீட்கப்பட்ட நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். we live a life of restoration. எத்தனை பேர் சொல்றீங்க நான் ரெஸ்டோரேஷன் வாழ்க்கையில, தேவன் திரும்பி எனக்கு தந்திருக்கிற வாழ்க்கையில நான் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். தேவன் நமக்கு போனஸ் அதை கொடுத்திருக்கிறார். நமக்கு தகுதி கிடையாது, ஆனா நம்மை தகுதி ஆக்கி நம்முடைய ஸ்தானத்தை அவர் எடுத்துக்கொண்டு எல்லாவற்றையும் நமக்கு என்ன பண்ணியிருக்காரு? திரும்ப அளிக்கிற தேவனாக இருக்கிறார். நஷ்டங்கள் ஏற்பட்டிருந்தாலும், வேதனைகள் ஏற்பட்டிருந்தாலும், சுகவீனங்கள் ஏற்பட்டிருந்தாலும், நிந்தைகள் அவமானங்கள் ஏற்பட்டிருந்தாலும் எல்லாவற்றையும் தேவன் திருப்பி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். He restores everything back. யோசேப்புடைய வாழ்க்கையில் அவன் எண்ணி பார்த்திருப்பானா? 17 வருடங்கள் பெரிய துன்பத்தை அவன் அனுபவிக்கிறான். ஆனா அவன் கிரகிக்க முடியாத அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட நாள்ல அந்த ராஜா அவனுடைய அழைப்பு அவனுக்கு வருகிறது. ஒரே நாள்ல அவன் குழியிலிருந்து அப்படியே சிங்காசனத்துக்கு உயர்த்தப்படுகிறான். அந்த பெரிய ஐஸ்வர்யம் உள்ள தேசத்தில் அவன் 2வது பெரிய அதிகாரியாக ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தை அவன் பெறுகிறான். He believed in the God of restoration. Hallelujah. ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். இந்த உதாரணத்தை நான் வாசிக்கும் போது, இதை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது பெரிய இன்சைட்ஸை தேவன் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ரூத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசிப்போம். ரூத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசிக்கும்படியாக கேட்கலாம். இப்படி நகோமி மோவாபிய ஸ்திரீயான தன் மருமகள் ரூத்தோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தால், வார்கோதுமை அறுப்பின் துவக்கத்தில் அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தார்கள். இங்க பாருங்க, 2 முறை திரும்பி வந்தார்கள் என்று நாம் பார்க்க முடிகிறது. நமக்கு தெரிந்த ஒரு சரித்திர புஸ்தகம், சரித்திர பெண்மணி, அவளை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். how her life was restored back. அவளுடைய வாழ்க்கை எப்படி மறுபடியும் திரும்பி முதல்ல இருந்த அந்த நிலைக்கு வந்தது என்பதை குறித்து நாம் இங்கே பார்க்க முடிகிறது. 1வது அதிகாரத்துடைய 1வது வசனத்தை வாசிப்போம். ரூத் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனம். நியாயாதிபதிகளின் நியாய விசாரணை வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்போது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரான் ஆகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். நகோமியும் அவருடைய கணவனாகிய எலிமெலேக்கும் பெத்லகேம் என்கிற ஊர்ல வாழுகிறார்கள். அந்த தேசத்துல பஞ்சம் ஏற்படுகிறது. அதுதான் அந்த வசனத்தெல்லாம் வாசிக்கிறோம். அப்போது யூதேயாவில் பெத்லகேம் ஊராகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் மோவாப் தேசத்துக்கு போய் சஞ்சரித்தான். அந்த தேசத்துல பஞ்சம் உண்டாயிற்று. பெத்லகேம் அப்படின்னு சொல்லும் பொழுது, பெத் லெஹேம் அப்படின்னா, பெத் என்றால் வீடு, லெஹேம் என்றால் அப்பம். அப்பத்தின் வீடாகிய பெத்லஹேம்லயே என்ன உண்டாயிருச்சு? பஞ்சம் உண்டாயிருச்சு. அங்க பட்டினி உண்டாயிருச்சு. அங்க வாழுகிற இஸ்ரவேலின் குடும்பத்தாருக்கு, தேவனுடைய சொந்த ஜனங்களுக்கு ஒரு பஞ்சம் உண்டானதுனால இவங்க என்ன செய்யறாங்க? பெத்லகேம்
தேசத்திலிருந்து, பெத்லகேம் ஊர்ல இருந்து மோவாப் தேசத்துக்கு போய் சஞ்சரித்தார்கள். பாருங்க, ஒரு தேசத்துல பஞ்சம் உண்டாயிருச்சுன்னா என்ன ஆயிரும்? உடனே அந்த தேசத்துல எல்லாருமே திருட ஆரம்பிப்பாங்க. ஏன்னா உணவு இல்லைன்னு சொன்னா திருட ஆரம்பிப்பாங்க. அந்த தேசத்துல என்ன ஆயிரும்னு சொன்னா ஒரு பெரிய பட்டினி இருக்கிறதுனால அந்த பட்டினியை திருப்தி செய்வதற்கு எல்லா கிரைமும் அங்க நடக்கும், எல்லா குற்றங்களும் அந்த தேசத்துல நடக்கும். இப்ப நம்ம ஊர்லயே பஞ்சம் வந்துருச்சுன்னு சொன்னா என்ன செய்வாங்க? ஸ்ரீலங்காவில் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாக ஒரு பெரிய பஞ்சம் வந்துச்சு. அதிபரோட வீட்டையே போய் என்ன பண்ணிட்டாங்க? சூறையாடிட்டாங்க. ஏன்னா அந்த பஞ்சத்துக்கு அவர் அவ்வளோ பெரிய காரணராக இருந்தார். அவங்க யாரா இருந்தாலும் அவங்க என்ன செய்யலாத பார்க்கல, நேரா வீட்டுக்குள்ள போய் அவர் பெட்ரூம் வரைக்கும் போயிட்டாங்க. போய் அந்த அதிபர் ஊரை விட்டு போயிட்டார், நாட்டை விட்டு போயிட்டார். ஏன்னா ஒரு பஞ்சம் வரும்பொழுது அந்த தேசத்துக்குள்ள குற்றங்கள் அதிகரிக்கிறது. எதற்கு? தங்களுடைய தேவைகளை சந்தித்துக் கொள்வதற்கு, தங்களை திருப்திப்படுத்திக் கொள்வதற்கு. அவங்க எவ்வளவு பக்திமான்களாக இருந்தாலும், தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும், அப்பத்தின் வீட்டிலேயே அவங்க வாழ்ந்தாலும் அந்த சூழல் என்னவா மாத்திடுதுன்னு சொன்னா, நம்ம இந்த தேசத்துல வாழ முடியாது. எங்க நமக்கு வசதியா இருக்குமோ அங்க நம்ம போயிடுவோம் அப்படின்னு இந்த நகோமியும் அவருடைய கணவனும் அவருடைய 2 குமாரர்களும் என்ன செஞ்சிடறாங்க? பெத்லகேம், அப்பத்தின் வீடாகிய பெத்லகேமிலிருந்து மோவாப் தேசத்துக்கு என்ன பண்ணிடுறாங்க? கிளம்பிடுறாங்க. இன்றைக்கு அந்த மோவாப் தேசம் ஜோர்டன் அப்படிங்கிற அழைக்கப்படுகிற ஒரு தேசம். இந்த மோவாப் தேசமும் பெத்லகேம் ஊரும் இதுக்கு இடையில இருக்கிறது சிவந்த டெட் சி. அதனுடைய மேலதான் இந்த டெட் சி எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு சொன்னா பெத்லகேம்ல இருந்து அப்படியே இந்த 2 ஊரையும் பிரிக்கிறது என்னன்னா அந்த டெட் சி தான் பிரிக்குது. அப்போ ஒருவேளை நவோமி பார்த்திருப்பா, பெத்லகேம்ல ஒரு பெரிய பஞ்சம் வந்திருக்கிறது, அந்த பக்கம் பச்சை பசேல்னு இருக்கு. மோவாப் தேசத்துல, ஜோர்டன் தேசத்துல எல்லாம் பச்சை பசேல்னு இருக்கிறதுனால இந்த தேசத்தை விட்டு என்ன செஞ்சிடறா? தான் குடும்பத்தோடு கூட அவ தீர்மானம் பண்ணி மோவாப் தேசத்துக்கு போய் விடுகிறார். இந்த மோவாப் தேசம் எப்படிப்பட்ட ஒரு தேசம்னு சொன்னா, லோத்தின் குமாரர்கள், லோத்தின் சந்ததி வாழ்ந்த ஒரு தேசம். ஆபிரகாம் லோத்து ஒன்னா வாழும்போது சோதோம் கொமோரா பட்டணத்தை அழிக்க போறேன்னு தேவன் சொன்னாரு. அந்த தேசத்திலிருந்து வெளியே வரும்படியாக தேவன் கட்டளையிட்ட பொழுது லோத்தின் மனைவி பின்னிட்டு பார்த்ததுனால அங்கே உப்பு தூணாயிட்டான். அவருடைய சந்ததியும் அங்கே இருந்துச்சு. லோத்தின் குமாரர்களும் அவருடைய மூத்த குமாரத்தையும் அதே தேசத்துல வாழ்ந்ததுனால, அவர்கள் தேவனுக்கு அருவருப்பான காரியங்களை செய்ததுனால அந்த மோவாப் தேசத்தை தேவன் ஒரு ஆசீர்வாதமான தேசமாக வைக்கவில்லை. அந்த தேசத்தை அவர் மோவாப் என்று சொல்லும் போது அருவருப்புன்னு அர்த்தம், அபாமினேஷன், a land of abomination. இப்போ இந்த நகோமியும் அவருடைய குடும்பத்தாரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து இஸ்ரவேலின் சந்ததியாக இருந்து இந்த தேசத்திலிருந்து தேவனுடைய ஆசீர்வாதமான தேசத்தை விட்டு தேவனுக்கு அருவருப்பான ஒரு தேசமாகிய மோவாப் தேசத்துக்கு போறாங்க. எதுக்கு? பஞ்சம், பட்டினி அதிகமா வந்ததுனால தேவன் என்ன செஞ்சாரு? அந்த தேசத்துக்கு இவங்களாகவே தானா தங்களுடைய சுயத்துல, அந்த தேசம் நல்ல வளமான ஒரு தேசம், ஆசீர்வாதமான ஒரு தேசம் அப்படின்னு என்ன செஞ்சாங்க? இந்த தேசத்தை விட்டு வேதம் சொல்லுகிறது அந்த தேசத்துல போய் அவர்கள் சஞ்சரித்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரங்களில் சில நம்முடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, சோர்வுகள் வரும்பொழுது, சில நேரங்களில் பற்றாக்குறைகள் வரும்பொழுது தேவன் நம்மை எங்க வைத்திருக்கிறாரோ அதுதான் நமக்கு பெத்லகேம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் உங்களை எங்க வைத்திருக்கிறாரோ அதுதான் தேவனுடைய சித்தம், அதுதான் தேவனுடைய நோக்கம்.
அந்த தேசத்துல ஒருவேளை பஞ்சம் இருந்தாலும் நீங்கள் தேவனாலே அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறதுனால, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால, தேவன் உங்களுக்கு சகலவற்றையும் ரெஸ்டோர் பண்ணுகிறதுனால, நாம அந்த தேசத்தில் இருக்கும்போது தான் தேவனுடைய நாமத்துக்கு அது மகிமையாக விளங்குகிறது. ஹல்லேலூயா. ஆனா இவங்க பாருங்களேன் என்ன செஞ்சிடறாங்க, இந்த பெத்லகேம் தேசம், பெத்லகேம் அப்படிங்கும்போது அப்பத்தின் வீடு நான் சொன்னேன்ல, அந்த தேசத்தை விட்டு என்ன செஞ்சிடறாங்க, மோவாப் தேசத்துக்கு, அருவருப்பு என்று சொல்லப்படுகிற அந்த தேசம், லோத்தின் புத்திரர்கள் வாழ்ந்த ஒரு தேசம், அந்த தேசத்திலே பாவம் பெருகி இருந்ததுனால தான் தேவன் அந்த தேசத்தை அழிக்கிறார். சோதோம் கொமோராவுக்கு நிகரான ஒரு தேசம் அது. அங்கிருந்து அவங்க வெளியே வந்துட்டாலும் எப்படியோ இந்த 2 பேர் என்ன பண்ணிட்டாங்க, அந்த தேசத்துல தப்பிச்சு இருந்துட்டாங்க. கர்த்தர் அந்த தேசத்தை அருவருப்பா பார்க்க ஆரம்பிச்சிட்டார். ஆனா இவங்க அந்த தேசத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த தேசம் அவங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப கவர்ச்சியா இருக்கு. ஏன்னா இங்க அப்போ இல்லை, இங்க எதுவுமே திருப்தி அடைகிற மாதிரி இல்லை. இந்த மோவாப் வந்து ஏன் அருவருப்பு அப்படின்னு சொன்னா, அங்க ஒரு பெரிய அட்ராக்ஷன் இருக்கு. அங்க எல்லாமே பச்சை பசேல்னு தெரியுது, எல்லாமே நல்லா இருக்கு, சொகுசா இருக்கு, ஆசீர்வாதமா இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியுது. ஆனா அது தேவனுடைய சித்தம் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. அந்த தேசத்துல போய் வாழ வேண்டும் என்று கர்த்தருடைய சித்தம் கிடையவே கிடையாது. கர்த்தர் இவங்களை இங்கதான் வச்சிருக்கிறாரு, அவங்க இங்கதான் இருக்கணும். ஆனால் நாம் அங்க போனோம்னு சொன்னா திருப்தியா சாப்பிடலாம். இங்க நமக்கு கஷ்டம், இங்க நமக்கு பஞ்சம், இங்க நமக்கு கொலைகள் ஏற்படலாம், நம்மை சூறையாடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது, இங்க இருந்தா நம்ம பிழைக்க முடியாது அப்படிங்கிறத இவங்களா தாங்களாவே சரீரபூர்வமாக நினைத்து என்ன பண்ணிட்டாங்க, மோவாப் தேசத்துக்கு அந்த கவர்ச்சியில இழுக்கப்படுறாங்க. அங்க போனா நமக்கு எல்லாமே நல்லா இருக்கும், அங்க போனா நமக்கு எல்லாமே சொகுசா இருக்கும், அங்க போனா நமக்கு பட்டினி இருக்காது, அங்க போனா நமக்கு எல்லாமே நல்லா இருக்கும். அதாவது நகோமிக்கும் அப்படி குடும்பத்தாருக்கும் அவர்களுடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்கிற வெளிப்பாடு அவர்களுக்கு இல்லாததுனால தான் அப்பத்தின் வீடாகிய பெத்லகேமை விட்டு கவர்ச்சியாக இருக்கிற அந்த தேசத்திற்கு, அருவருப்பாக இருக்கிற அந்த தேசத்திற்கு, கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிற அந்த தேசத்திற்கு இவர்கள் குடியேறி போகிறார்கள். அவங்க தீர்மானம் பண்ணிட்டே போறாங்க, இல்ல இங்கே போனோம்னா நமக்கு நல்லா இருக்கும், அங்க போனா நம்ம நல்லா பிழைச்சிக்கலாம், அங்க போனா நமக்கு எல்லாமே வசதியா இருக்கும். 4வது வசனத்தை வாசிப்போமே, 1:4 வாசிக்கும் போது, இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள், அவர்களில் ஒருத்தி பேர் ஓர்பாள், மற்றவள் பேர் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். எத்தனை வருஷம் எல்லாரும் சொல்லுங்க, 10 வருஷம். 10 வருஷம் போய் அந்த தேசத்துல என்ன பண்ணிடுறாங்க, அந்த கவர்ச்சியினால இழுக்கப்பட்டு கர்த்தருடைய பார்வையில் அருவருப்பு அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த மோவாப் தேசத்துல என்ன பண்ணிடுறாங்க, 10 வருஷம் போய் அந்த தேசத்துல அவங்க 2 பிள்ளைங்களுக்கும் அந்த தேசத்துல என்ன பண்ணிடுறாங்க, பெண் கொள்கிறார்கள். 2 மகன்களுக்கும் அந்த தேசத்துல கர்த்தருடைய பார்வையில் அருவருப்பு, கர்த்தருக்கு பிரியம் இல்லாதது, கர்த்தருடைய சித்தத்தில் அது கிடையவே கிடையாது, அவருடைய திட்டத்தில் அது கிடையவே கிடையாது. ஆனா ஒரு சின்ன பிரச்சனை, பஞ்சம் வந்த உடனே என்ன செஞ்சிடாங்க, தான் குடிபெயர்ந்து அந்த தேசத்துல போய் 10 வருஷமாக அந்த ஒரு சின்ன பிரச்சனையை மேற்கொள்ள அவங்களுக்கு முடியல. தேவனை குறித்து வெளிப்பாடு இல்லாததுனால, தேவனை குறித்து ஒரு பெரிய அறிவு இல்லாததுனால, தேவனால என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு அறிவு இல்லாததுனால என்ன செஞ்சிடறாங்க, 3வது வசனத்தை வாசிங்க, 1:3 வாசிங்க. புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்து போனான். என்ன ஆயிருச்சு, நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்து போனான். கான்சிக்வென்சஸ் இதெல்லாம் கர்த்தருடைய திட்டத்தை விட்டு கர்த்தர் எங்க இருக்க சொல்றாரோ அந்த தேசத்திலே வாழாமல் பிரச்சனைகளை பார்த்து பதறை அடிச்சு நம்ம பயந்து போகும்பொழுது என்ன ஆயிருதுன்னு சொன்னா, கர்த்தரே ஹெல்ப்லெஸ்ஸா மாறிடுறாரு. அல்லேலூயா. கர்த்தரை என்ன செய்ய முடியுது கிடையாது. இந்த தேசத்தை விட்டு வேற ஒரு தேசத்துக்கு போறாங்க, பஞ்சத்தை மேற்கொள்ள முடியாம தேவனை குறித்து அறிவில்லாமல் போகிறதுனால என்ன ஆயிருதுன்னா, தங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய இழப்பு ஏற்படுகிறது. இந்த நகோமி தன்னுடைய கணவர் என்ன பண்ணிடுறா, இழந்துடுறா. அடுத்த வசனத்தை வாசிப்பேன், 5வது வசனத்தும்.
பின்பு மக்லோன் கிலியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். ரெண்டு பேருமே, கணவனும் இறந்து போயிடுறான், பிள்ளைகளும் என்ன பண்ணிடுறாங்க, ரெண்டு பேருமே இறந்து போயிடுறாங்க. தேவனுடைய திட்டத்தை விட்டு நாம் வெளியேறும் பொழுது தேவன் நம்ம எங்க வைத்திருக்கிறாரோ அந்த பொசிஷன்ல நாம் இல்லாத நேரத்தில் தேவன் நம்ம எங்க வைத்திருக்கிறாரோ அந்த சூழல்ல தேவனுடைய உதவியோடு தேவன் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தர் எனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஊரெல்லாம் பஞ்சமா இருக்கலாம், ஆனா எனக்கு யெகோவா ஈரே என்கிற தேவன் இருக்கிறார், யெகோவா ராஃபா என்கிற என்னோடு கூட இருக்கிறார், என்னை விசாரிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என்கிற வெளிப்பாட்டை நாம் பெறாமல் இருக்கும் பொழுது கர்த்தர் கழுத்தை பிடிச்சி அங்கே உட்கார வைக்க போறது கிடையாது. கர்த்தர் நமக்கு ஃப்ரீ வில்ல கொடுத்திருக்கிறார். நமக்கு என்ன செஞ்சிருக்காரு, ஃப்ரீ வில்ல கொடுத்திருக்கிறார். நீ இங்கதான் இருக்கணும் அப்படின்னு கர்த்தர் சொல்லவே மாட்டார். நம்முடைய விசுவாசத்தின் படி நம்முடைய தேவனை குறித்த வெளிப்பாட்டை நாம் பெற்றுக்கொண்ட பிற்பாடு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று ஒவ்வொரு நாளும் நாம் அறிக்கை செய்து பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், வியாதிகள், தோல்விகள், நிந்தைகள் எது வந்தாலும் கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு என்னை வைத்திருக்கிறார். இந்த தேசத்திலே கர்த்தர் என்னை பெருக பண்ணுவார். ஊரெல்லாம் பஞ்சம் இருந்தாலும் எனக்கு பஞ்சம் இருக்காது, ஊரெல்லாம் கொள்ளை நோய் இருந்தாலும் என்னை ஒன்றும் பாதிக்கவே பாதிக்காது, ஊரெல்லாம் கடன் பிரச்சனையில வாழ்ந்துட்டு இருந்தாலும் கர்த்தர் என்னை கடன் கொடுக்கிறவராக மாற்றுவார் என்கிற நிலையில கவர்ச்சியை பார்த்து, அருவருப்பை பார்த்து அவர்களோடு நமக்கு கொஞ்சம் கூட என்ன கிடையாது, உடன்பாடு கிடையவே கிடையாது. ஆனா நவோமி என்ன பண்ணிடுறா, அந்த கவர்ச்சியை பார்த்து மோவாப் தேசத்தை பார்த்து அங்க போயிடுறா. அங்க போன உடனே கான்சிக்வன்சஸ், அதனுடைய விளைவு என்ன மாறிடுது, அவ விதவையா மாறிடுறா. அது மாத்திரம் கிடையாது, அவளுக்கு உறுதுணையா இருந்த 2 மகன்களும் இறந்து போயிடுறாங்க. முழுவதுமான ஒரு பெரிய இழப்பு அவளுக்கு ஏற்படுகிறது. 1வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. 6. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார். இப்போ மோவாப் தேசத்திலே அவள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது தேவன் தம்முடைய ஜனத்துக்கு ஒரு வேலையை செய்கிறார். பெத்லகேம்ல தேவன் ஒரு அற்புதத்தை செய்கிறார். ஏன்னா அவருடைய தேசம் ஆச்சே, அவருடைய ஜனமாச்சே. அவர் சொல்றாருல, நீங்கள் என்னுடைய சொந்த ஜனமா இருக்கிறீர்கள், நீங்கள் என்னுடைய சம்பத்தா இருக்கிறீர்கள், நான் உங்களை ராஜரீக ஆசாரிய வர்க்கமாக அழைத்து இருக்கிறேன். கொஞ்ச நாள் ஒரு பஞ்சம், யோசேப்பு நாட்களையும் பஞ்சம் வந்துச்சு. அதை முதல்ல ஆண்டவர் சொல்லிடுறாரு. அந்த நாட்கள்ல இவங்க தீர்க்கதரிசியை மதிக்காததுனால, தீர்க்கதரிசி சொல்ற பேச்சை கேட்காததுனால அங்க சொல்றதுக்கு யாருமே கிடையாது. கொஞ்ச நாள் ஒரு பஞ்சம் இருந்துச்சு. இவ கிளம்பி என்ன பண்ணிட்டா, ஃபேமிலியோட ஷிஃப்ட் ஆகி மோவாவுக்கு போயிட்டா. மோவாவுக்கு போன பிற்பாடு 10 வருஷம் ஆயிடுச்சு. 10 வருஷம் கழிச்சு ஒரு செய்தி அவ கேட்கிறா. என்ன கேட்கிறா, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று மோவாப் தேசத்துல கேள்விப்பட்டு தன் மருமக்களோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பதான் அவளுக்கு தெரியுது நம்ம தேவன் எப்படிப்பட்ட ஒரு தேவனாக இருக்கிறார்னு. 10 வருஷம் அங்க கஷ்டப்பட்டு விதவையாகி பிள்ளைகளும் இழந்த பிற்பாடுதான் தேவனை குறித்த ஒரு வெளிப்பாடு அவளுக்கு உண்டாகுது. கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. அவருடைய தேசத்துல அப்பத்துக்கு குறைவே ஏற்படாது. அவருடைய மக்களை அவர் நேசிக்கிறதுனால அவர் நிறைவாக அவளை போஷிக்க வல்லவராக இருக்கிறாரு. அவருடைய மக்கள் ஒரு நாளும் பஞ்சத்துல சாக மாட்டாங்க. கர்த்தருடைய கரம் அவளுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது அப்படிங்கறத கேள்விப்படுறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில பேருக்கு லேட்டா தான் எல்லாமே தெரிய வருது. சில பேருக்கு லேட்டா தான் என்ன பண்ணுது, தெரிய வருது. எல்லாத்தையும் இழந்த பிற்பாடு கர்த்தர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத கேள்விப்படுறாங்க. தன்னுடைய தவறுகளை ரொம்ப லேட்டா என்ன செய்யறாங்க, உணர்றாங்க. ஆரம்பத்திலே கர்த்தர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத உணர்ந்திருந்தோம்னா இவ மோவாபுக்கு போக போறது கிடையாது, அங்க கணவனை இழக்க போறது கிடையாது, பிள்ளைகளை இழக்க போறது கிடையாது, அவ விதவை ஆக போறது கிடையாது. அந்த தேசத்திலே பஞ்சத்தின் மத்தியிலையும் கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. கர்த்தர் எங்களை நிறைவாக போஷிக்கிறார். அவர் எங்களுக்கு சப்ளையராக இருக்கிறார். அவர் சகலவற்றையும் பார்த்து கொள்கிறார்.
அப்படிங்கிற விசுவாசத்துல வாழ்ந்திருக்கலாம். ஆனா அந்த எண்ணம் உள்ள இல்லாததுனால, வெளிப்பாடு உள்ள இல்லாததுனால என்ன செஞ்சிடறா, இப்போ நெவர் டூ லேட். என்ன செய்கிறா, அதை கேள்விப்பட்ட உடனே என்ன செய்கிறா, மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, எழுந்து. அந்த எழுப்புதல் தான் இந்த செய்தியை கேட்ட உடனே அவளுக்குள்ள ஒரு எழுப்புதல் வந்துடுது. அவன் என்ன செய்யறா, இது என் தேசம் கிடையாது, இனி நான் இங்க என்ன பண்ண மாட்டேன், இருக்கக்கூடாது, இனி இந்த தேசத்துல நான் இருக்கக்கூடாது. மோவாப் என் தேசம் கிடையாது, மோவாப் எனக்கு கானான்னு கிடையாது, மோவாப் எனக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசம் கிடையாது, மோவாப் எனக்காக தேவன் உண்டாக்குல. மோவாப் அருவருப்பான ஒரு தேசம், பாவம் நிறைந்த ஒரு தேசம், பாவத்தின் விளைவு தான் மோவாப். கர்த்தருடைய பார்வைக்கு அருவருப்பான ஒரு தேசம் தான் மோவாப். பார்க்கிறதுக்கு ஒருவேளை கவர்ச்சியா தெரியலாம், நம்ம அப்படியே இழுக்கக்கூடியதா தெரியலாம், ஆனால் அது உங்களுக்கான ஒரு தேசம் கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தேசத்துல போனா நல்ல சாப்பாடு கிடைக்கும், அந்த தேசத்துல போனா நல்லா என்ஜாய் பண்ணலாம், அந்த தேசத்துல போனா பிரச்சனையே இருக்காது. ஆனா அது கர்த்தருடைய சித்தம் கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவன் என்ன செய்யறா, அதை கேள்விப்பட்ட உடனே அந்த தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி, அதுதான் ரெஸ்டோரேஷன். ஹல்லேலூயா. அதை தான் கர்த்தர் திருப்ப விரும்புறார். கர்த்தர் பாருங்க, சில நேரங்களில் அந்த வாய்ப்புகளை அவரே ஏற்படுத்துறார். இந்த வாய்ப்புகள் என்ன செய்யறாரு, அவரே ஏற்படுத்துறார். என் வாழ்க்கையில் நிறைய அந்த மாதிரி வாய்ப்புகளை கர்த்தரே ஏற்படுத்தி இருக்கிறார். என்ன செய்யணும்னு தெரியாம இருக்கும்போது, எங்க போகணும்னு தெரியாம இருக்கும்போது, அடுத்தது என்ன செய்யணும்னு தெரியாம இருக்கும்போது, அவரே சில வாய்ப்புகளை, ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஏற்படுத்துறார். அது எப்படி வரும்னு தெரியாது. நான் சொன்னல ஏற்கனவே, கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறார். யோசேப்புட வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம்ல, அவன் கிரகிக்க முடியாத, புரிந்து கொள்ள முடியாத, அவனுடைய இந்த சரீரபூர்வமான மனதுக்கு, அவனுடைய எண்ணங்களுக்கு புலம்படாத காரியங்களை கர்த்தர் செய்கிறார். இவ்வளவு அப்படிதான் கேள்விப்படுறா, என் தேசத்துல அப்பம் கிடைக்குது, என் தேசத்துல கர்த்தருடைய கரம் அப்பத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு, என் தேசத்துல இப்ப பஞ்சம் கிடையாது, பட்டினி கிடையாது, அங்க போயிட்டேன்னா நான் திரும்ப அந்த வாக்குத்தத்தத்துக்கு சுதந்திரவாளியாக மாறிடுவேன். ஹல்லேலூயா. நான் சொன்னேன், கர்த்தர் கொடுக்கிற அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கணும். கர்த்தர் கொடுக்கிற அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கணும். சிம்சோனுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்குறோம். சிம்சோன் என்ன செய்யறான், எல்லாவற்றையும் இழந்துட்டான், அவனுக்கு உண்டான பலன் முழுவதும் போயிருச்சு. ஒரு சிங்கத்தை பிடிச்சி என்ன பண்றான், கிளிக்கிற அளவுக்கு பயம் அவனுக்கு. அவனுக்கு முன்னாடி யாருமே நிற்க முடியாது. ஆனா எல்லாவற்றையும் இழந்து இப்போ கண்கள் குருடாக்கப்பட்டவனாக, அங்க இருக்கிற பெரிய பெரிய தூண்களை சங்கிலியாக கட்டப்பட்டு உதவியற்றவனாக, அவனை பார்த்தாலே தெரிச்சு ஓடுவானுங்க எல்லாரும். ஆனா இப்போ அவனை பார்த்து எல்லாரும் பரியாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவர்கிட்ட திரும்ப போய் கேட்கிறான், ஆண்டவரே எனக்கு ஒரு முறை என்ன செய்யுங்க, மனம் முருங்க, ஒரு வாய்ப்பு கொடுங்க ஆண்டவரே. வேதத்தில் வாசிக்கிறோம், அவன் உயிரோடு இருந்திருக்கிற நாட்களை காட்டிலும் அவன் சாகும்போது அநேகரை அவன் கொன்றான். கர்த்தர் என்ன பண்றான்னா, God is a God of second chances. தேவன் வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். தேவன் வாய்ப்புகளை கொடுத்துட்டே இருக்கு. இப்ப நகோமியும் அவருடைய குடும்பத்தாரும் அந்த தேசத்தை விட்டு போயிட்டாலும் கர்த்தர் திரும்ப ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தார். எப்படியோ நகோமியோட காதுக்கு இந்த செய்தி வந்து விழுகிறது. அதை கேட்ட உடனே அவளால் இருக்க முடியல. என் தேவன் எவ்வளவு அற்புதமான தேவனா இருக்கிறாரு, நான் தப்பு பண்ணிட்டு தேசத்துல இவ்வளோ கஷ்டப்படுறேன், என் கணவனை இழந்துட்டேன், பிள்ளைகளை இழந்துட்டேன், அனாதையா நிக்கிறேன். அவளுக்குள்ள ஒரு எழுப்புதல் வருது. அவ அப்படியே என்ன செய்யறா, அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் அந்த மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து. ஆசிக்கிறோம்ல, எழும்பு எழும்பு சீயோனே, கர்த்தருடைய வல்லமையே தரித்துக்கொள். அவ எழும்புன உடனே கர்த்தருடைய கரம் அவளை அப்படியே பாதுகாக்க ஆரம்பிக்கிறது. அவ திரும்ப அந்த திட்டத்துக்குள்ள வந்துடுறா, திரும்ப அந்த சித்தத்துக்குள்ள வந்துடுறா.
இப்போ பஞ்சமா இருக்கட்டும், பட்டினியா இருக்கட்டும், குற்றங்களா இருக்கட்டும், எதை குறித்து அவளுக்கு கவலை கிடையாது. இந்த தேசத்துல நான் வாழ முடியாது, கர்த்தருடைய வல்லமை என்னை தாங்கும், கர்த்தர் என்னை தாங்க வல்லவராக இருக்கிறாரு. எவ்வளவு பெரிய பஞ்சம் வந்தாலும் அந்த பஞ்சத்திலிருந்து கர்த்தர் என்னை மீட்டெடுக்க வல்லவராக இருக்கிறார். என்ன பண்ணிட்டா? கிளம்பி திரும்ப பெத்லகேம் வந்து சேர்றா. வாசிங்க 2வது அதிகாரம் 18வது வசனம். அவள் அதை எடுத்துக்கொண்டு ஊருக்குள் வந்தாள். அவள் பொறுக்கினதை அவளுடைய மாமி பார்த்தால் தான் திருப்தியாய் சாப்பிட்டு மீதியாக வைத்ததையும் எடுத்து அவளுக்கு கொடுத்தாள். பஞ்சத்துல வாழ்ந்துட்டு இருந்தவ இப்ப இங்க வந்த உடனே அவளை குறிச்சு வேதம் என்ன சொல்லுது? அவள் தான் திருப்தியாய் சாப்பிட்டு மீதியாக வைத்ததையும் எடுத்து அவளுக்கு, அப்படியே பிக்சர் மாறிடுது பாருங்க. கர்த்தருடைய திட்டத்துக்கு வந்த உடனே, கர்த்தருடைய அந்த பிளான் அண்ட் பர்பஸ்க்குள்ள வந்த உடனே, கர்த்தருடைய கரம் நிறைவாக பெத்லகேம்ல அப்பத்தை கர்த்தர் கொடுக்கிறார் என்றதை கேட்ட உடனே அப்படியே என்ன செஞ்சிடறா? 14 வாசிங்க. பின்னும் போவா சாப்பாட்டு வேளையில் அவளை பார்த்து, நீ இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே உன் துணிகளை தோய்த்து கொல் என்றான். அப்படியே அவள் அறுப்புகிறவர்களுடைய அருகே உட்கார்ந்தால் அவளுக்கு வறுத்த கோதுமையை கொடுத்தான். அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீந்ததை வைத்துக் கொண்டாள். 15 வாசிருங்க. அவள் கதிர் பொறுக்கிக் கொள்ள எழுந்த போது போவாஸ் தன் வேலைக்காரரை நோக்கி, அவள் அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்கிக் கொள்ளட்டும், அவளை ஈனம் பண்ண வேண்டாம், அவள் பொறுக்கிக் கொள்ளும்படிக்கு அவளுக்காக அரிகளிலே சிலதை சிந்த விடுங்கள், அவளை அதட்டாதிருங்கள் என்று கட்டளையிட்டார். எல்லாவற்றையும் இழந்து இப்ப இந்த தேசத்துக்கு புதிதா வந்திருந்தாலும் கர்த்தர் அங்க இவளுக்குன்ற ஒரு ஆட்களை ஏற்படுத்துகிறார். கர்த்தருடைய தயவு அவளுக்கு உண்டாகுது. கர்த்தர் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணிடுறார். கர்த்தர் நெட்வொர்க் பண்ணி வச்சிருக்கார். அல்லேலூயா. எத்தனை பேர் சொன்னீங்க கர்த்தர் ரொம்ப நல்ல நெட்வொர்க் பண்ணுவாருன்னு? நீங்க கர்த்தருடைய சித்தத்துக்கு வந்துட்டீங்கன்னா, கர்த்தரை குறித்து வெளிப்பாடு வந்துருச்சுன்னு சொன்னா, அவர் என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிற வெளிப்பாடும் அறிவும் நமக்கு வந்துருச்சுன்னு சொன்னா, கர்த்தருடைய அந்த பிளான்ல நீங்க அப்படியே இணைந்துட்டீங்கன்னு சொன்னா, கர்த்தர் அவருடைய நெட்வொர்க் ஆரம்பிச்சிருவார். அவருடைய ஃபேவர், அவருடைய தயவு அளவில்லாமல் நம்ம என்ன பண்ணிக்கிறாரு? காண்பிக்க அவர் திருப்தி அடைகிறா. அவ உண்டான சகலவற்றையும் கர்த்தர் அவளுக்கு கொடுக்கிறார். திருப்தி அடைகிற அளவுக்கு, மீதி எடுக்கிற அளவுக்கு. அவர் இடத்துக்கு வேலைக்கு போறா, அந்த இடத்துலயும் வந்து அங்க வேலை செய்யற எஜமான் என்ன பண்றான்? அப்ப அவளை விட்டுருங்க, ஃப்ரீயா விட்டுருங்க. அவள் மேல ஒரு தயவு, தெய்வீக தயவு உண்டாகுது. 4வது அதிகாரம் வாங்க முடிக்கிறேன். 4வது அதிகாரம் 14வது வசனத்தில் வரும்பொழுது அப்படியே அவருடைய நிலை மாறுவதை நாம் பார்க்க முடிகிறது. அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து சுதந்திரவாளி அற்று போகாத படிக்கு இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தயை செய்த கர்த்தருக்கு. யார் தயவு காண்பிச்சது? கர்த்தர். அவளுக்கு வாரிசே கிடையாது, சுதந்திரவாளியே கிடையாது. ஆனா அந்த தேசத்தில் இருக்கிற பெண்கள் என்ன சொல்றாங்க? நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். இது ரொம்ப ரொம்ப அவசியம். கர்த்தருடைய சித்தத்தில் வந்துட்டீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு செய்யறத நினைச்சு பார்த்து, வெளியே இருக்கிற உங்களை பார்த்து ஆசீர்வதிக்கப்பட்டு அவங்க தேவன் ரொம்ப பெரிய தேவன் அறிந்து கொள்வாங்க. ஈஸியாக காஸ்பல் ஒர்க் நடந்துடும். நம்ம போய் எதுவுமே செய்ய தேவை கிடையாது. டிராக்ஸை கொடுக்க தேவையில்லை, போய் தெருவான்னு கத்த தேவை கிடையாது. கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது. கர்த்தருடைய சித்தத்தில் நாம் இருக்கிறோம், கர்த்தருடைய திட்டத்தில் நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கிட்டோம்னு சொன்னா, கர்த்தருடைய தயவு நம்மை மேற்கொள்ளும். கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் நம்மை மேற்கொள்ளும். அதை பார்த்து வெளியே இருக்கிறவனே சொல்லுவான், இப்போ அவங்க தேவன் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை அவங்க வாழ்க்கையில செய்யறாரு. இத்தனை வருஷம் வெளியே தான் இருந்தாங்க, 10-12 வருஷம். இப்போ இந்த தேசத்துக்கு திரும்ப வந்துட்டாங்க. வந்த உடனே பார்த்தா திருப்தியா இருக்கிறாங்க, வீடை கட்டிட்டாங்க, காரை வாங்கிட்டாங்க, பெருசா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க ஆராதிக்கிற தேவன் ரொம்ப பெரியவர்.
அந்த பெண்கள் வந்து சொல்றாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் பேர் இஸ்ரவேலில் பிரபலமாக கடவுது, ஃபேமஸ் ஆயிரான். ஒரே நாள்ல நகோமி என்ன செய்யறா, வந்த உடனே ஃபேமஸ் ஆயிடுறான். 15 வாசிங்க, 16 வாசிங்க, 15 வாசிங்க. அவன் உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவமா இருக்க கடவன், உன்னை சிநேகித்து 7 குமாரரை பார்க்கிலும் உனக்கு அருமையா இருக்கிற உன் மருமகள் அவனை பெற்றாளே என்றார்கள். கர்த்தருடைய தயவு என்னவா மாறிடுது பாருங்க. அவருடைய மருமகளுக்கு பிள்ளைகள் பிறக்கிறது. பிள்ளை பிறந்த உடனே அந்த ஊரில் இருக்கிற மக்கள்லாம் அவளை ஆசீர்வதிக்கிறாங்க. அவன் என்ன சொல்றாங்க, உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவமா இருக்க கடவன், உன் முதிர் வயதிலே ஆதரிக்கிறவனாக இருக்க கடவன். 16வது வசனம் தான் ரொம்ப ஆச்சரியமான வசனம். நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியிலே வைத்து அதை வளர்க்கிற தாயானாள். நகோமிக்கு பிள்ளைகளே கிடையாது. இங்க ஒரு பெரிய இன்சைட் இருக்கு, பெரிய ரகசியம் இருக்கு. இவ மோவாபிய பெண்ணா இருக்கிறதுனால கர்த்தருடைய அந்த ஆசீர்வாதத்துக்கு பங்குதாரர்களாக ரூத் இருக்க முடியாது. ஆனா இவ பெத்லகேம் ஊர்ல இருந்து தேவனுடைய பிள்ளையாக நகோமி இருந்ததுனால ரூத்தை இங்க பிக்சரா காமிக்கவில்லை. ரூத்தை வந்து என்ன பண்ணல, போக்கஸ் பண்ணி காமிக்கவே இல்லை. நகோமியை தான் காமிக்கிறாங்க. அது என்ன சொல்லப்படுகிறது, அதை வளர்க்கிற தாயானால். அதுக்கப்புறம் அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். அவன் தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன். மோவாபிய ஸ்திரியா ரூத் இருந்ததுனால அவளுக்கு என்ன பண்ணல, அதுல அவளை குறித்து சொல்ல விரும்பல. ஏன் அப்படின்னு சொன்னா, நான் ஒரு வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம். மோவாபியர்களை எப்படி கர்த்தர் அவங்க அருவருப்பு செஞ்சதுனால, பாவிகளாக இருந்ததுனால, கர்த்தருடைய பார்வைக்கு அருவருப்பானவர்களாக இருந்ததுனால, 23வது வசனம், மோவாபியர்களை குறித்து அங்க கர்த்தர் ஒரு கட்டளையை கொடுத்திருந்தார். அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. அவங்க அருவருப்பான மக்கள், கர்த்தருடைய சபைக்குள்ள அவங்க வரவே கூடாது. அதனால்தான் ரூத் என்ன பண்ணிட்டார், ஆண்டவர் இங்க ஓரம் வச்சுட்டு, அவ தான் பெற்றெடுத்து இருந்தாலும் நகோமி என்ன பண்ணிட்டார், ஆண்டவர் அந்த பிள்ளைக்கு தாயானால் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. 10ஆம் தலைமுறையிலும் என்றென்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. 10 தலைமுறை ஆனாலும் அவங்க என்ன பண்ணக்கூடாது, அவங்கள சேர்த்துக்கவே முடியாது. இது வந்து கர்த்தர் மோவாபியர்களுக்கு கொடுத்த ஒரு சட்டமா இருந்துச்சு. 10 தலைமுறை. இவ எத்தனை வருஷம் போய் மோவாப்ல இருந்தா, 10 வருஷம். 10 வருஷம் இருந்ததுனால அங்க ரூத் என்ன செய்யறான்னு சொன்னா, தன்னுடைய மாமியார் ஆகிய நகோமியை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றான். என்ன சொல்றா, 1:16 வாசிங்க. அதற்கு ரூத், எல்லாமே இழந்து போயிட்ட பிற்பாடு, எல்லாமே அவருடைய கணவன்களும் இழந்தாச்சு, மாமனாரும் இழந்தாச்சு, நகோமியும் விதவை ஆயிட்டா, பெண்கள் அந்த 2 குமாரத்திகளும் அவருடைய மகன்களும் இறந்து போயிட்டதுனால ரூத் இந்த தேவனை குறித்து அறிந்து கொண்டான். நகோமியை ஆராதிக்கிற அந்த தேவனை குறித்து அறிந்து கொண்டதுனா அவன் என்ன சொல்றா, நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். மோவாபிய ஸ்திரியா இருந்தாலுமே கர்த்தருடைய அந்த சட்டத்தின்படி மோவாபியர்கள் கர்த்தருடைய சபைக்குள்ள வரலாகாது. 10 தலைமுறைக்கு ஆனாலும் அவங்கள சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லி இருந்தாலுமே இங்க இவ பர்சனலா இந்த தேவனை குறித்து அறிந்து கொள்கிறான். அறிந்து கொண்டதுனால அவன் என்ன சொல்றா, நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்துல நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனமா இருக்கோ, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அவ அப்படி சொன்ன உடனே மோவாபிய ஸ்திரீ அப்படிங்கிற அடையாளம் அவட்ட வெளியே வந்து அவளும் என்ன பண்ணிடுறா, இஸ்ரவேலின் குமாரத்தியா, அவருடைய அடையாளமே மாற்றப்படுது. அவளுடைய வாழ்க்கை ரெஸ்டோர் ஆகுது. மோவாபிய ஸ்திரீ அப்படிங்கிற ஒரு அடையாளத்திலிருந்து அப்படியே என்னுடைய தேவன் உம்முடைய தேவன் அப்படின்னு சொன்ன உடனே மோவாபிய ஸ்திரீ என்கிற அடையாளத்தை விட்டு
இஸ்ரவேலின் ஸ்திரீயாக அவள் மாற்றப்படுகிறாள். பெத்லகேம் குடிமகளா அவ மாற்றப்படுகிறார். அவ சொல்றா, நீர் மரணம் அடையும் இடத்திலே நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாக அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றால் அப்படியே மாறிடுறாங்க. அதனாலதான் வேற எந்த புறஜாதி ஸ்திரீயும் கர்த்தர் பெருசா என்னவே இல்லை. இவளிடத்துல ஓபேத் பிறக்கிறான், ஓபேத்திலிருந்து ஈசாய் பிறக்கிறான், ஈசாயின் மூலமாக தாவீது, தாவீதின் வம்சத்துல இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவருடைய வாழ்க்கையை கர்த்தர் எப்படி திருப்பி கொண்டு வராருன்னு நம்ம பார்க்கணும். எப்படி ரெஸ்டோர் பண்றாரு அப்படிங்கிறது தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். எங்க இருந்தவளை கர்த்தர் எங்க கொண்டு வந்து இன்றைக்கு இயேசுடைய வம்ச வரலாற்றில் தனித்து நிற்கிற ஒரு பெண்மணியாக கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புறஜாதிகளையும் கர்த்தர் நேசித்து அவருடைய வாழ்க்கையை புரட்டி போடுகிற தேவன் தான் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. இன்னைக்கு எவ்வளோ மோசமான சூழ்நிலையாக இருந்தாலும் புறஜாதிகளுக்கே கர்த்தர் செய்வார்னா, உங்களுக்கு ரத்தத்தை சிந்தி மீட்டெடுத்து உங்களை மீட்டு அவருடைய பிள்ளைகளாக மாற்றினவர் உங்களுக்கு ஒரு ரெஸ்டோரேஷனை செய்ய மாட்டாரா? ஹல்லேலூயா. நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? உங்கள் ஸ்தானத்தில் நீங்கள் நிற்கணும். பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் ஸ்டாண்ட் ஃபர்ம்லி, ஸ்டாண்ட் ஸ்டெட்ஃபாஸ்ட் in the place where God has put you. கர்த்தர் உங்களை வைத்திருக்கிற அந்த இடத்துல உறுதியாக நிற்கும்பொழுது கர்த்தர் நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் திரும்பி தருவார். ஹல்லேலூயா. உங்களுடைய ஹிஸ்டரியை குறித்து கவலைப்பட தேவை கிடையாது. உங்கள் கடந்த காலத்தை குறித்து கவலைப்பட தேவையே கிடையாது. அதை குறித்து கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தோம்னா வரும் நாட்கள் சிங்காரமாக இருக்காது. அதனால் நான் சொல்கிறேன், கர்த்தர் எல்லாவற்றையும் திருப்ப வல்லவராக அவர் இருக்கிறார். அதனால தான் இங்கே நாம் வாசிக்கிறோம், வார்கோதுமை அறுப்பின் துவக்கத்திலே அவர்கள் பெத்லெகேமுக்கு வந்தார்கள். 1வது வசனத்தை வாசிக்கும் போது அப்படிதான் வாசித்தோம். முதல் வசனத்தை வாசிக்கும் போது அப்படிதான் நாம் வாசித்தோம். மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தால் அப்படியே மாற்றிக்கிட்டான். கண்களை மூடலாமா? எல்லோரும் கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட பார்ப்போம். ஆண்டவரை பார்த்து ஒரு நிமிஷம் சொல்லுவோம், ஆண்டவரே, சில நேரங்களில் நாங்கள் தவறான முடிவுகளை எடுத்திருக்கலாம். அந்த நகோமியை போல ஒரு தவறான முடிவில் நாங்கள் எடுத்திருக்கலாம். ஆண்டவரே, சுயத்தில், சுய ஞானத்தில், சுய அறிவில், எங்களுக்கே தெரியாமல் அழுத்தத்தில், பிரச்சனைகளை தாங்க முடியாமல் இருக்கிற நேரத்தில் நாங்கள் ஒருவேளை ஒரு தீர்மானத்தை நாங்களே எடுத்திருக்கலாம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்கிற அறிவு எங்களுக்கு ஒருவேளை இல்லாமல் போயிருக்கலாம். அதோடைய விளைவுல கூட ஒருவேளை நாங்கள் இன்னைக்கு சந்திக்கலாம். ஆனால் ரூத்தின் வாழ்க்கையை நீங்கள் எப்படி மாற்றினீங்களோ, நகோமியின் வாழ்க்கையை எப்படி நீங்கள் மாற்றினீங்களோ, அப்படியே எங்கள் வாழ்க்கையும் நீங்கள் மாற்ற வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. அன்றைக்கு அவங்களுக்கு இயேசுவின் ரத்தம் கிடையாது, இயேசு கிடையாது, சிலுவை மரணம் கிடையாது. அவங்களையே மாற்ற நீர் வல்லவராக இருக்கும்பொழுது இயேசுவின் ரத்தமும் சிலுவையும், சிலுவையின் மூலமாக எங்களுக்கு உண்டாயிருக்கிற மீட்பு எங்களுக்கு இருக்கிறதுனால எங்களுக்கு எவ்வளோ அதிகமாக நீங்கள் மாற்ற வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்கு கொடுக்குற வாய்ப்புகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நாங்கள் அந்த வாய்ப்புகளை சுதாரித்து கொள்ள, அந்த வாய்ப்புகள் நாங்கள் சரியாக தீர்மானித்து கொள்ள, சரியான தீர்மானங்களை எடுக்க எங்களுக்கு தேவையான ஞானத்தையும் அறிவையும் கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் எங்களுக்கு ஆதாரமாக இருக்கிறீர், நீர் எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகள், போராட்டங்களை லகுவாக நாங்கள் ஜெயித்து முன்னேற எங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், எங்களை விசாரிக்கிறவர் எங்களோடு கூட இருக்கிறார், எங்களை வழிநடத்த அவர் வல்லவராக இருக்கிறார் என்று நாங்கள் ஒவ்வொரு நாளும் திடமனதாக உறுதியாக நிற்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. எங்களோட பேசின அருமையான வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்திக் கொள்கிறதுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களோட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இரட்சகராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.